அத்தியாயம் 4. கோயம்புத்தூரில் உள்ள அந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு பரீட்சை முடிவுகள் எல்லாம் வந்த பிறகு +1 வகுப்பிற்கான சேர்க்கை நடந்து இன்றுதான் பள்ளி திறந்திருக்கிறது. ஒரு சிலரை தவிர எல்லா மாணவ மாணவியரும் வந்திருந்தனர். 75% அதே பள்ளியில் படித்தவர். மீதம் இருப்பவர் வேறு பள்ளியிலிருந்து வந்தவர்கள். சயின்ஸ் குரூப்பில் இருக்கும் அதித்தியும் விஷ்ணுவும் அதே பள்ளியில் படித்தவர்கள். இருவரும் சிறுவயதிலிருந்தே நண்பர்கள். மீரா அந்த பள்ளிக்கு +1க்கு வந்திருக்கும் புது மாணவி. 10ஆம் வகுப்பு வரை ஈரோட்டில் படித்திருந்தாள். அவள் அம்மாவிற்கு ஈரோட்டிலிருந்து கோயம்புத்தூருக்கு மாற்றலாகிவிட்டது. அதனால் இங்கு உள்ள பள்ளியில் சேர்ந்திருக்கிறாள். முதல் நாள் யாரையும் தெரியவில்லை என்பதால் அதிதி பக்கத்தில் இடம் காலியாக இருக்கவே அங்கு வந்து அமர்ந்து கொண்டாள் மீரா. அவள் சுபாவத்திலேயே மிகவும் மென்மையானவள். அதிதி அதற்கு அப்படியே எதிர்மறை. எதிலும் தடாலடிதான் அவளுக்கு. மீரா அதிதியை பார்த்து புன்னகைத்தாள். அவள் அந்த பள்ளியிலேயே படித்த மாணவி அல்ல என்பது அவளுக்கு தெரியவே அவளும் மீராவை பார்த்து சிரித்தாள். பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் அறிமுகப்படுத்தி கொண்டனர். மீரா தான் முதலில் தன்னை பற்றி கூறினாள். நாங்க ஈரோட்டில் தான் இருந்தோம். நான் 10th வரைக்கும் அங்கதான் படித்தேன். எங்க அம்மா ஒரு பேங்க் எம்ப்ளாயி அண்ட் ஆல்சோ எ சிங்கிள் மதர். அம்மாவுக்கு கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதனால நாங்க இங்கே வந்துட்டோம். உடனே அதித்தியும் கூறினாள். ஓ அப்படியா? எங்கள் அம்மா அப்பா 2 பேருக்குமே கோயம்புத்தூர் தான் நேட்டிவ். நான் ஒரே ஒரு பொண்ணு தான். என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அதனால தான் இந்த குரூப்பில் போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓ கூல். எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் எது படித்தாலும் ஓகே. எனக்கு சயின்ஸும் பிடிக்கும் தான். ஆனால் என்னோட இன்ட்ரெஸ்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மேலே தான். எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஆகணும்னு தான் ஆசை. அதை கேட்ட அதித்தி, அதுக்கு எதுக்கு சயின்ஸ் குரூப் எடுக்கணும்? இந்த குரூப்பில் மேக்ஸ் போடணும், ப்ராக்டிகல்ஸ் இருக்கும், ரெக்கார்டு வரையணும், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கோடிங் படிக்கணும். இதெல்லாம் இல்லாமல் வேற குரூப் எடுத்து சில் அவுட்டாக படிக்கலாம்ல என்றாள். அம்மா தான் இப்போதைக்கு சயின்ஸ் குரூப் எடுத்துக்கோ, இப்போ உனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் இன்னும் 2 வருஷம் கழித்து இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கும். அப்போ உன்னோட இன்ட்ரெஸ்ட்டு மாறலாம். ஒருவேளை பியூர் சயின்ஸ் படிக்கலாம்னு கூட தோணலாம். இல்லைனா இன்ஜினியரிங் படிச்சுட்டு மேலே அப்ராட் போய் படிக்கணும்னு கூட ஆசை வரலாம். நீ 10th ஸ்டாண்டர்ட்லேயே நல்ல மார்க் தானே சயின்ஸில் வாங்கியிருக்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னா +1 +2வில் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். அதனால சயின்ஸ் எடுத்து படிக்கிறது நீ மேற்கொண்டு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு தடையாக இருக்காதுன்னு சொன்னாங்க. ஓ தட்ஸ் வெரி நைஸ். உங்கள் அம்மா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி உனக்கு நல்ல ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல அட்வைஸ் என்று கூறிய அதித்தி அப்படியே அவளை விஷ்ணுவிற்கும் அறிமுகம் செய்தாள். விஷ்ணுவை பார்த்த மாத்திரத்திலேயே மீராவிற்கு அவனது அமைதியான முகம் பிடித்து போனது. அதித்தி கூறினாள், இங்கே பாருடா விஷ்ணு, மீராவோட அம்மா சூப்பராக கைட் பண்ணியிருக்காங்க. நம்மளை மாதிரி மண்டையை உடைச்சிக்க வேண்டாம் அவளுக்கு. அவள் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் தான் சேர போகிறாளாம். அதற்கு விஷ்ணு, வெரி நைஸ். எனக்கும் இன்ஜினியரிங் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் பியூர் சயின்ஸ் தான் எடுத்து படிப்பேன். எனக்கு ட்ராம்பே போகணும். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் சேர்ந்து ரிசர்ச் பண்ணணும். டேய் ரொம்ப பில்டப் கொடுக்காதடா. உங்கள் அப்பா அம்மா நீ ஐஐடியில் சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால உன்னோட இந்த ட்ராம்பே பிளான் எல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆம், அதித்தி கூறியது உண்மையே. விஷ்ணுவின் பெற்றோர்களுக்கு அவன் ஐஐடியில் படிக்க வேண்டும் என்றுதான் ஆசை. அதற்கேற்றாற் போல மிகவும் நன்றாக படிக்கக்கூடியவன் தான் விஷ்ணு. அதோடு இயற்கையிலேயே அவன் ஒரு புத்திசாலி பையன். இந்த 2 வருடங்கள் படிப்பை முடித்துவிட்டு பிறகு பெற்றோரை சமாளித்துக் கொள்ளலாம் என்றுதான் அவன் இப்பொழுது பேசாமல் இருக்கிறான். இப்படியே 1 வருடம் ஓடியது. இப்பொழுது இவர்கள் 12ஆம் வகுப்பில் உள்ளனர். இந்த 1 வருடத்தில் அதித்தியை பற்றி அவள் ஒரு சுயநலவாதி, தனக்கு தேவையானது நடக்க வேண்டுமென்றால் எந்த மட்டிலும் போகக்கூடியவள், பிறர் மேல் பழியை போட்டாவது தான் தப்பித்துக் கொள்வாள் என்று மீரா நன்றாக புரிந்து கொண்டாள். இதெல்லாம் கூட அவள் பொருட்படுத்தவில்லை. ஆனால் விஷ்ணுவை தனது தேவைக்கேற்ப உபயோகப்படுத்திக் கொள்வதுதான் அவளுக்கு அதித்தி மேல் கோபம் வந்தது. மீராவிற்கு அவனை பிடிக்கும் என்பதால் அதித்தி அவ்வாறு செய்வது பொறுக்க முடியவில்லை. எப்பொழுதும் இவள் வேலைகளை, உதாரணத்திற்கு ரெக்கார்ட் நோட் வரைவது, கொடுத்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவது போன்ற எல்லாவற்றையும் அவன் தலையில் கட்டுவதை மீராவால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவனிடம் உதவியெல்லாம் பெற்றுக்கொண்டு மற்ற நண்பர்களிடம் அவனை பற்றி கேலி பேசி சிரிப்பது மீராவிற்கு அறவே பிடிக்கவில்லை. எப்படியாவது ஒரு முறை இவள் விஷ்ணுவை பற்றி பேசும்போது மூக்கை உடைக்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்தாள். ஆனால் அதித்தி இப்படியெல்லாம் விஷ்ணுவிடம் நடந்து கொண்டாலும் அவனுக்கு அவளை மிகவும் பிடிக்கும். சிறு வயதில் அவளுக்கு தான் ஒரு பாதுகாவலன் என்ற உணர்வு இருந்தது அவனுக்கு. இப்பொழுது அந்த உணர்வு வேறு கோணத்திற்கு மாறி செல்வதை அவனும் அறிவான். அவள் அவனை மட்டப்படுத்தும் பொழுதெல்லாம் அவனுக்கும் கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் சிறிது நேரத்தில் அதை மறந்து விடுவான்.
அவளுக்கு இயற்கையிலேயே புத்திசாலித்தனம் உண்டு. அவள் உடல் வணங்கி படிப்பதில்லையே தவிர அவள் ஒன்றும் முட்டாள் அல்ல என்பது அவளை பற்றிய அவனது கணிப்பு. அவளுடைய தேவைகளுக்கெல்லாம் அவனை உபயோகப்படுத்திக் கொள்வதை அவள் தனக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக கருதினான். எல்லாவற்றிற்கும் தன்னிடமே வருவது அவனுக்கு பெருமிதமாக இருந்தது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக அதித்திக்கு தன்னுடைய தோழிகள் எல்லோரும் கமிட்டட் என்று பேசிக்கொள்ளும் பொழுது தனக்கு அவ்வாறு யாரும் இல்லையே என்று தோன்றியது. அதற்காக எல்லோரிடமும் தான் விஷ்ணுவிடம் கமிட்டாகி இருப்பதாக சொல்லிக் கொண்டாள். அந்த செய்தி காற்றுவாக்கில் பரவி அது விஷ்ணுவின் காதுகளுக்கும் எட்டியது. அதை கேட்டவனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அதித்திக்கு தன்னை பிடித்திருக்கிறது என்பதே அவனுக்கு அளவற்ற ஆனந்தத்தை அளித்தது. எல்லோரிடமும் என்னிடம் கமிட்டாகி இருப்பதாக கூறுபவள் அது பற்றி என்னிடம் ஒருமுறை கூட சொன்னதில்லையே என்று நினைத்தான். சரி, இவள் வாயிலிருந்தே அதை நான் கேட்கும்படி செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டான். அவளிடம் இன்னும் சற்று நெருங்கி பழக ஆரம்பித்தான். அத்தியாயம் 5. அதித்தி தான் விஷ்ணுவிடம் கமிட்டாகி இருப்பதாக கூறியது மீராவிற்கும் தெரிய வந்தது. அவளுக்கு அதில் மிகவும் சந்தேகம். எப்பொழுதும் தனது தேவைகளுக்காக விஷ்ணுவை உபயோகப்படுத்திக் கொள்ளும் அதித்தி இந்த விஷயத்திலும் அப்படித்தான் செய்திருக்கிறாளோ என்ற வலுவான சந்தேகம் அவள் மனதில் எழுந்தது. அதித்தி அப்படி உண்மையிலேயே விஷ்ணுவிடம் கமிட்டாகி இருக்கிறாள் என்றே வைத்துக் கொண்டாலும் அவனுக்கும் அவள் மீது அந்த மாதிரியான உணர்வு இருக்கிறதா என்பதை அறியும் ஆவல் அவளுக்குள் எழுந்தது. அதித்தி பள்ளிக்கு வராத ஒரு நாளில் அவனுக்கு சந்தேகம் வாராவண்ணம் அவனையே கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அதற்கேற்ப அடுத்த சில வாரங்கள் கழித்து உடல்நிலை சரியில்லை என்று அதித்தி 2 நாட்கள் பள்ளிக்கு வரவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து விஷ்ணுவிடம் கேட்டாள். என்ன விஷ்ணு, அதித்தி இல்லாம போர் அடிக்குதா? பார்த்தாலே ரொம்ப டல்லா இருக்கியே, ஏன் அவளை ரொம்ப மிஸ் பண்றியோ? ஆமா மீரா, அதித்தி இல்லாம நல்லாவே இல்லை. இன்னைக்கு நமக்கு எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கு. அவ இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம்? இந்த இடமே சும்மா கலகலன்னு இருந்திருக்கும். நாம எல்லாம் சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணியிருப்போம். அவளோட ஆப்சன்ஸை ரொம்பவே ஃபீல் பண்றேன் மீரா. அதை கேட்டவளுக்கு அவனுக்கும் அதித்தி மேல் அதே உணர்வு இருப்பது புரிந்தது. அதித்தி உண்மையை தான் கூறியிருக்கிறாள் என்று நம்பினாள். அதே சமயம் தான் விரும்பும் ஒரு பையனை எதற்காக எல்லோர் முன்னிலையிலும் மட்டப்படுத்த வேண்டும் என்ற வினாவும் அவளுக்குள் எழுந்தது. அதை பற்றியும் அவனிடம் கேட்க ஆரம்பித்தாள். ஏன் விஷ்ணு, அதித்தி எப்பவுமே உன்னை கிண்டல் அடிச்சு பேசுறா, எதுக்கெடுத்தாலும் கலாய்க்கிறா, மட்டப்படுத்தி வேற பேசுறா. இதுக்கெல்லாம் உனக்கு கோபமே வராதா? ஏன் வராது? கண்டிப்பா வரும். என்னிடம் இருந்து எவ்வளோ ஹெல்ப் வாங்கிக்கிறா, ஆனா என்னையே எல்லாருக்கும் முன்னாடி கிண்டல் பண்ணுவா. அந்த சமயத்துல எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். இது பத்தாதுன்னு நான் பியூர் சயின்ஸ் எடுத்து படிக்க நினைக்கிற ஆம்பிஷனை கூட கட்டுப்படுத்துவா. என்னையும் இன்ஜினியரிங் எடுக்க சொல்லி கம்பல் வேற பண்றா. நாம 2 பேரும் ஒரே இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து படிக்கலாம், அதனால இன்ஜினியரிங் எடுன்னு சொல்லி சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போதெல்லாம் கோபம் வரும், ஆனா அதை நான் கேரி பண்ணிக்க மாட்டேன். நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் ஃபீல் பண்ணுவோம். அதை கேட்டவுடன் மீராவிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது. அதித்தி அவனை மட்டப்படுத்துவது அவனுக்கும் தான் பிடிக்கவில்லை என்பது அவளுக்கு தெளிவானது. இனிமேல் அதித்தி அவ்வாறு விஷ்ணுவை பற்றி பேசினால் கண்டிப்பாக தான் தலையிட்டு விஷ்ணுவிற்கு ஆதரவாக பேச வேண்டும் என்று முடிவெடுத்தாள். பொது தேர்வு நெருங்க நெருங்க மாணவ மாணவியர் அடுத்து என்ன செய்வது என்பதை பற்றி அவர்களுக்குள் விவாதிக்க ஆரம்பித்தனர். ஒரு நல்ல கல்லூரியில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வுகளை பற்றி கலந்தாலோசனை செய்ய ஆரம்பித்தனர். ஒரு கல்லூரியை மட்டும் நம்பிக்கொண்டிருப்பது பலனை கொடுக்காது, அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட நுழைவுத் தேர்வு எழுதுவதே சரி என்றெல்லாம் பேசிக்கொண்டனர். அப்பொழுதுதான் அதித்தி கூறினாள், நாமெல்லாம் இதை பற்றி சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த விஷ்ணுவிற்கு அதை பற்றின கவலையெல்லாம் இல்லடா. அவன் இன்ஜினியரிங் படிக்க மாட்டானாம், பியூர் சயின்ஸ் படிக்க போகிறானாம். இன்ஜினியரிங் படித்தவனுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது, பியூர் சயின்ஸ் படித்து என்ன பண்ணுவானோ தெரியல என்று கூறி கிண்டல் செய்தாள். விஷ்ணு பேசுவதற்கு முன் மீரா பேசினாள். இன்ஜினியரிங் படித்து முடித்தவங்க எல்லாம் என்னதான் செய்கிறாங்க? எல்லோரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் இருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க கூட ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சப்போர்ட்டராகவோ இல்லை டெவலப்பராகவோ தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, ஏன் தான் இன்ஜினியரிங் படித்தேனோன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அவங்க சிப்ளிங்ஸ் இந்த மாதிரி புலம்பினதையெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். விஷ்ணு தான் கிளியராக இருக்கானே ரிசர்ச் பண்ணணும்னு. அவன் பியூர் சயின்ஸ் படிச்சுட்டு வேலை தேட போறேன்னு ஒன்றும் சொல்லலையே. அதனால அவன் பின்னாடி கண்டிப்பாக வருத்தப்படவே மாட்டான். கேட்ட விஷ்ணுவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை. எக்ஸாக்ட்லி மீரா, நீ தான் கரெக்ட் பர்சன்.
நான் என்ன நினைக்கிறேனோ அதை கரெக்டாக நெத்தியடி அடிக்கிற மாதிரி சொல்லிட்ட. இது யாருக்குமே புரியாது விடு. நான் எந்த பாயிண்ட்ல திங்க் பண்ணுறேனோ அதே பாயிண்ட்டை நீ பிடிச்சிட்ட. பியூர் சயின்ஸ் படிக்கணும்னு என்பது என்னோட லட்சியம். அதை நோக்கி தான் நான் போவேன். அதை பற்றி யார் என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அதித்தி மூக்கு உடைப்பட்டு போனதை உணர்ந்தாள். மீராவின் மேல் அவளுக்கு கோபமாக வந்தது. நான் விஷ்ணுவை பற்றி ஏதாவது பேசினா இவளுக்கு என்ன, வரிஞ்சு கட்டிக்கிட்டு சப்போர்ட்டுக்கு வரா என்று ஆத்திரமடைந்தாள். இது வாடிக்கையாக போயிற்று. ஒவ்வொரு முறை அதித்தி இந்த மாதிரி பேச ஆரம்பித்தால் உடனே விஷ்ணுவிற்கு பரிந்து பேசுவது மீராவிற்கு வழக்கமாக போனது. அதனால் விஷ்ணுவிற்கு மீராவை ஒரு நல்ல தோழியாக மிகவும் பிடித்து போனது. ஆனால் அவன் மனதில் எப்பொழுதுமே அதிதிதான் குடிக்கொண்டிருந்தாள். மீராவிற்கு ஒவ்வொரு முறை விஷ்ணுவிற்கு பரிந்து பேசும் பொழுதும் மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் தோன்றும். ஆனால் அது காதலா என்று அவளுக்கே புரியவில்லை. அது காதல் என்றால் அது எப்படி சரியாகும்? அவன்தான் அதித்தியை காதலிக்கிறானே. அவளை பொறுத்தவரை விஷ்ணு அதித்தி மேல் தூய அன்பு கொண்டுள்ளான். ஆனால் அதித்தியிடம் ஒரு தூயமான நேசம் அவன்பால் இருக்குமா என்றால் அது சந்தேகம்தான். அதனால் ஒருவேளை தான் அவனிடம் கொண்டுள்ள அன்பு காதலாக மாறினாலும் அது தவறில்லை என்பது அவள் அவன் மேல் கொண்டுள்ள அன்பிற்கான கணிப்பு. அடுத்து நிகழப்போவதை பகுதி 3 கேட்கலாம். நன்றி.